ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் ரூபாய் 78,000 மானியம் பெற எப்படி விண்ணப்பிப்பது, என்னென்ன ஆவணங்கள் தேவை, இதனால் நன்மைகள் என்ன, இதன் மூலயமா மானியம் எப்படி பெறுவது, இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தில் அனைத்து வீட்டு மின் இணைப்பு உரிமையாளர்களும் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மானியம் பெற விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரும் காலத்தில் மின்சாரம் தான் இந்தியாவில் மிக முக்கியமான ஒன்றாக உருவெடுக்க போகுது. அதில் சூரிய ஒளி மின்சாரம் தான் கணிசமான இடத்தை பிடிக்க போகுது. ஏனெனில் மத்திய அரசு சூரிய ஒளி மின்சாரத்தை ஊக்குவிக்க நேரடியாக களம் இறங்கி உள்ளது. வீடுகளில் சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் சூரிய வீடு என்ற பெயரில் இலவச மின்சார திட்டத்தை ரூபாய் 75,000 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தின்படி வீட்டின் கூரையில் சோலார் பேனல்களை பொருத்தி கொள்ளும் வீடுகளுக்கு மாதம் 300 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. தற்போது வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல்கள் பொருத்துவதற்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது. அரசு மானியம் தருவதால் பல வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இப்போது மேற்கூரையில் சோலார் பேனல்களை பொருத்துகின்றன. இந்த நிலையில தான் வீடுகளுக்கு மாதம் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் வகையில் வீட்டின் கூரையில் சூரிய மின்சக்தி தகடு பொருத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் சேர வீட்டு உரிமையாளர்கள் pmsuryagraha.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசின் இந்த திட்டப்படி குடியிருப்பு வீடுகளுக்கு 1 கிலோவாட் முதல் 2 கிலோவாட் வரை திறன் உள்ள சோலார் பேனல்கள் பொறுத்த ரூபாய் 30,000 வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. கூடுதல் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்துவோருக்கு கிலோவாட் ஒன்றுக்கு ரூபாய் 18,000 வீதமும் 3 கிலோவாட் வரை மொத்தம் ரூபாய் 78,000 மானியம் வழங்கப்பட உள்ளது. 3 கிலோவாட் திறனுக்கு அதிகமான அளவில் சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்துவோருக்கு உச்சவரமாக ரூபாய் 78,000 மானியம் வழங்கப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத மின் நுகர்வோர் வீடுகளில் சராசரியாக 150 யூனிட் வரை இருந்தால் 1 முதல் 2 கிலோவாட் திறனுள்ள சூரிய சோலார் பேனல்கள் பொருத்தி ரூபாய் 30,000 முதல் 60,000 வரை மானிய உதவி பெறலாம். மின் நுகர்வு மாதத்துக்கு சராசரியாக 150 யூனிட் முதல் 300 யூனிட் வரை இருந்தால் 2 கிலோவாட் முதல் 3 கிலோவாட் உள்ள திறனுள்ள சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்தி ரூபாய் 60,000 முதல் ரூபாய் 78,000 வரை மானியம் பெறலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதேபோல் 300 யூனிட்டுக்கு மேல் உள்ளவர்கள் 3 கிலோவாட் திறனுக்கு அதிக அளவில் சோலார் பேனல்களை பொருத்தினால் ரூபாய் 78,000 மானியம் உச்சவரம்பு கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலவச மின்சார திட்டத்தின் கீழே மானியம் பெற்று தங்களின் வீடுகளில் மேற்கூரையில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்த விரும்பும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் pmsuryagraha.gov.in என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்ய வேண்டும். அதில் மாநிலத்தில் தமிழ்நாட்டை தேர்வு செய்ய வேண்டும். மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த மாவட்டமோ அதை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பின்னர் உங்களுடைய வீட்டு மின் நுகர்வோர் எண், செல்போன் எண், இமெயில் முகவரி பதிவு செய்ய வேண்டும். இந்த பதிவினை பார்த்து அரசு ஒப்புதல் அளித்தவுடன் உங்கள் வீடுகளில் சூரிய மின்சக்தி தகடு பொருத்தப்படும். இந்த திட்ட பணிகள் முடிந்தவுடன் 7 நாட்கள் முதல் 15 நாட்களில் மானியம் தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நோட்டீஸ் அடித்து பாஜகவினர் விநியோகித்து வருகிறார்கள். ஸோ இந்த பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலமா நிறைய நபர்கள் மானியம் பெறலாம். ஸோ நீங்கள் இந்த திட்டத்தில் சேருவதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 வெரைட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு யூனிட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அந்த யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் சோலார் பேனல் அமைத்து நீங்கள் மானியம் பெறலாம். ஒரு யூனிட்டுக்கு 30,000 முதல் நீங்கள் மானியம் பெற முடியும். அதே போல் 30,000லேருந்து 78,000 வரைக்கும் 2 யூனிட்டுக்கு 60,000, 3 யூனிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 78,000 வரைக்கும் நீங்கள் மானியம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சோலார் பேனல்லாம் எப்படி அமைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இதுக்காக வங்கி கடன் அரசாங்கத்து மூலமாகவே உங்களுக்கு வழங்குறாங்க. இந்த வங்கி கடன் பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனலுக்கான முழு செலவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சோலார் பேனல் அமைத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 7 நாள்லேருந்து 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த மானியம் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கரண்ட் செலவுகளை நீங்கள் இது மூலமாக குறைச்சிக்கொள்ள முடியும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரத்தை நீங்கள் தமிழக மின்சார கழகத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது மின் பகிர்மனைக்கு கொடுக்கும்போது அது மூலமாக நீங்கள் வருமானம் ஈட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டிலே உங்களுக்கு வீட்டு மேலேயும் சரி இடம் இருந்தால் போதும், மொட்டை மாடியில் கூட நீங்கள் இந்த பேனல்களை பொருத்தி நீங்கள் வருமானம் ஈட்டுவதற்கு இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சூப்பரான ஒரு திட்டமாக இருக்குது. தேவைன்றவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலனாக்கா அதுக்கான ஒரு வீடியோ நம்ம கூடிய விரைவில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணாக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.